தண்டர் வரும், அந்த இடியில் நெசாவுடைய உயிர் பறிப்போகும். இதுதான் அவனுக்கு எழுதப்பட்ட வித்தி அப்படின்ட்டு தையூ சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க. லீயுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருமே அவங்க மனைவியை சமாதானப்படுத்துகிறாரு. இப்படி இருக்கிறப்போ நெசா ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கான்றதால அவனுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க நெசாவை தையூ கூட ட்ரைனிங் அனுப்புகிறாங்க. அவருடைய உலகத்துக்கு ஒரு கொட்டு போனார், க்ளவுட் வேர்ல்டு அப்படின்றாங்க. அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வேர்ல்டுக்குள்ளே போனதும் தையூ ஒரு ஸ்பெல் ஒன்று சொல்லித்தராரு. இந்த மாதிரி இது உருமாறுற ஒரு ஸ்பெல்லை சொல்லித்தராரு. இந்த ஸ்பெல்லை நீ கற்றுக்கோ, இதுதான் அவனுடைய பேசிக் இன்னைக்குன்ட்டு சொல்லிவிட்டு அவர் தூங்கிடுறாரு. தூங்கிட்டு இருக்கிற திடீர்னு நெசாவை பார்த்தா அந்த இடத்துல காணும். இன்னும் பெரிய பிரச்சனையான மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா நெசா வேறு உருவத்தில் இருக்கான். ஆனால் அப்போ தான் தையூக்கு புரியுது நெசா உண்மையிலே நார்மலான ஒரு குழந்தை கிடையாது. ஏன்னா அந்த ஸ்பெல்லை